அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலை இருக்கு பாத்தீங்களாங்க. அதுதான் சொரூப நிலை. சரி, சொரூப நிலையில அப்போ கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னா, இப்படியன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனாதே அப்படின்னு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி. நம்ம என்ன பண்ணுதோம், அவருக்கு அந்த அந்த 36 தத்துவங்களை கடந்த அந்த சொரூப நிலை இருக்காரு பாத்தீங்களாங்க. அவர் அரூபம் இல்ல, அரூபம் வேற சொரூபம் வேற. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னன்னா, அருவம் அப்படின்னா வெட்ட வெளியில நம்ம வணங்குறது, நம்ம மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு வணங்குறது தான் அருவ வழிபாடு. ஆனா சொரூப நிலை அப்படிங்கிறது அந்த அருவ நிலையும் தாண்டிய வழிபாடு. நம்ம சைவ சமயத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரூப நிலை தான். அங்க அவரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அடுத்தது திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. அங்க இருக்க அந்த இறைவனை பத்தி நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதுங்க. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர் தானங்க. அவரை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மோட சமயத்தோட பெருமை என்ன அப்படின்னு நமக்கு சரியாவே தெரியலைங்க. இன்னைக்கு எதுக்காக உருவ வழிபாடு அப்படின்னு கேட்டா, அது அவங்கவுங்க சௌகரியத்துக்காக, அவங்கவுங்க சுதந்திரத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். உருவத்துக்கு மேல அருவுருவம், அதுக்கு மேல அருவம், இது எல்லாத்தையும் கடந்த நிலை சொரூப நிலை அப்படின்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா. அந்த